அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் எறும்பு கிடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கும் நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல இறைவனை எனது அகத்தை நினைந்து இந்த இனிய காலை வேளையிலே ஜெயம் பள்ளியினுடைய விளையாட்டு தின விழாவிற்கு என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து சிறப்பு செய்த இந்த பள்ளியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எனக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் நம்ம ஆசிரியர் அம்மா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆளெலாம் நான் இல்லை. ஆனாலும் இந்த மலர் பள்ளிக்கூடத்தில் சிறப்பு அழைப்பாக வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டுன்ட்டு. போன உடனே முன் வரிசையில் பார்த்தா இந்த ராத்திரி பிறந்தது, காலையில் பிறந்தது, கண்ணு விழிச்சது, கண்ணு விழிக்காது, எல்லா சின்ன பிள்ளைங்களையும் கொண்டாந்து முன் வரிசையில் உட்கார வச்சுட்டாங்க. மயக்க பிடிச்சா காற்று தான் வருது, வார்த்தை வரல. எனக்கு அதுலேருந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பேசுறது போகிறதுனா ஒரு தயக்கம். நம்ம சொல்கிறது அதுக்கு புரியுமோ புரியாதோ, எல்லாம் நண்டு சுண்டுமாக கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்களே அப்படின்னு அந்த நினைப்பை வேறு விதத்தில் தூக்கி போட்டுச்சுங்க அந்த பிள்ளைங்க. என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் வளர்ந்துட்டோம், நம்ம பெரிய அறிவாளி, நம்மளெல்லாம் ஆகா சொல்கிறாங்க, ஓகோ சொல்கிறாங்க, பெரியவங்களுக்கு மட்டும் சொன்னால் தான் புரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த நினைப்பை ஒரு செகண்டில் அந்த பிள்ளைங்க தூள் தூளாக ஆக்கிட்டுடுச்சு. அப்படி என்ன பண்ணிச்சிங்கன்னா, இத்தனோண்டு குழந்த ஒரு 3 வயசு 4 வயசு நேராக நான் 1330 குரலில் சொல்லுவேன்னுச்சு. சுத்தமாக தூக்கி போயிடுச்சு என்ன. ஏன்னா குரலுக்கே தாளம் போடுவோம். நம்ம 1330 குரலும் சொல்லுதுன்னா அது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருக்கோம். நாம் நினச்ச நண்டு சுண்டுலாம் ரொம்ப சாதாரணமாக நினச்சிவிட்டோன்னு. அதுலேருந்து பெரியவங்களை பார்த்தா கூட பேசுறதுக்கு எனக்கு பயம் வரல. இந்த முன்னாடி உட்காந்துருக்க இவங்களை பார்த்தா தான் பேச பயம். ஏன்னா எத்தனை பேர் அப்படி படிச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா திருக்குறள் வாழ்க்கையில் எந்த நூலை கற்றுக்கிறோமோ இல்லையோ திருக்குறள் படிக்கணும். திருக்குறளை படிச்சுட்டா வாழ்க்கையில் எல்லாம் சாதிச்சுக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாங்கன்னு சொல்லி நாமளும் நம்ம போலீஸ்காரங்களுக்கு புதுசாக ஒரு பாடம் எடுக்கலாம். இந்த ரோல் கால்னு ஒன்று எடுப்போம் காலையில், ஆஜர் அணிவகுப்புன்னு. அப்போ டெய்லி ராத்திரி பிறந்த பிள்ளையெல்லாம் இவ்வளோ குரல் சொல்லுது, நாமளும் ஒரு 10 குரலை கற்றுக்கலாமேன்னு சொல்லி எங்கள் போலீஸ்காரங்கிட்ட போய் எப்போ வாங்க குரலை ஆரம்பிக்கலான்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்ச முதல் குரலை சொல்லியான்னேன். ஒரு ஏட்டையாவை கூப்பிட்டு சொல்லியான உடனே இது காமெடிக்கில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். குரலை சொல்லியானே அவன் அக்கறை முக்கறான்னா, அப்பா சாமி போதுண்ட ஐயா, அதோடு விட்டேன் திருக்குறள் படிக்கிறது. அதனால் தெரிஞ்சால் பேசணும், தெரியலாம் கம்மனை விட்டுன்னு முடிவுக்கு வந்துட்டு இதில் முன்னால் உட்காந்துக்கிட்டு இன்னொரு பயம் என்னன்னா, இன்னொரு நண்டு சுண்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு இதில் எத்தனை கலெக்டர் இருக்கிறாங்க, எத்தனை ஐபிஎஸ் இருக்கிறாங்க, எத்தனை சிஎம் இருக்கிறாங்க, எத்தனை பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னே தெரியாது. எனக்கு இயல்பாக ஒரு குணம் உண்டு, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாதுன்னு வாங்க. என்ன அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதில் யாராவது ஒரு பிள்ளை அப்படி ஸ்கூல் டாப்பரோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் டாப்பரோ இல்லை ஸ்டேட் டாப்பரோ அப்படி வரணும். ஒரு ஐஏஎஸ் ஆனால் நல்லாயிருக்கும், ஒரு ஐபிஎஸ் ஆனால் நல்லாயிருக்கும், அந்த ஸ்கூல் பேரை நல்லா நிறுத்தும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறது வழக்கம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பேராசை. அது என்ன, அதை ஒரு பிள்ளை மட்டும் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அந்த ஸ்கூலோட பேரை தூக்கி நிறுத்தணும். எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசை இருக்கும், எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆசை இருக்கும். ஏன் ஜெயம் ஸ்கூலில் படிக்கிற அத்தனை பிள்ளைங்களும் ஐஏஎஸ் ஆகக்கூடாது, ஏன் ஐபிஎஸ் ஆகக்கூடாது? அப்படி ஒரு பேராசை எனக்கு. உண்மையிலேயே இப்போ நாட்டில் நீங்கள்லாம் நல்லா படிக்கணும், கடின உழைப்பு வேணும், விடாமுயற்சி வேணும், நல்ல ஒழுக்கம் வேணும், தாய் தந்தையரை மதிக்க கற்றுக்கணும், பள்ளி ஆசிரியரை மதிக்க கற்றுக்கணும்,
பெரியவங்களை மதிக்க கற்றுக்கணும். இதுக்கெல்லாம் யாரை உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைய வேண்டாம். உலகத்தில் அவங்க அப்படி நாட்டாண்டாங்க, இவங்க இப்படி நாட்டாண்டாங்க அப்படின்னு நாட்டாடுறத மட்டும்தான் திறமைன்னு இல்லை. நம்மளுடைய ஐயா சகோதரர் பூபலன் அவர்கள் வந்து இந்த மண்ணினுடைய மைந்தர். அவரை பற்றி ஓரளவுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரோட குடும்ப பின்னணி என்னங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்தவர் ஒரு தனி நபராக பள்ளிக்கூடத்துக்கே போக கஷ்டப்படுற ஒரு குடும்பத்திலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்துக்கே தலைவராக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி, கடின உழைப்பு, அதையெல்லாம் தாண்டி எளிமை, தலைக்கணம் இல்லாத பண்பு. அந்த எளிமையும் தலைக்கணம் இல்லாத பண்பும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் எந்த லெவலில் கொண்டு போய் நிறுத்திருக்குதுங்கிறதுக்கு எங்கேயும் உதாரணம் தேட வேண்டாம். அவ்வளோ ஒரு தன்மை உள்ள ஒரு நபரை உங்களுக்கு எங்கெங்கேயோ தேடுவாங்க. நான் இங்கேயே காட்டுறேன். நம்ம தலைவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் எல்லாரும், சரியா? அதனால் இப்போ நான் சொன்ன ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா முதல் படி அவங்களுடைய உழைப்பு, விடாமுயற்சி, மற்றவங்களை மதிக்கக்கூடிய பண்பு, எளிமை, இது இருந்தாலே போதும். நம்ம கீதையில் சொல்லியிருக்கிறாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்குதுன்னு. வேலை இல்லாமல் அந்த ஒரு வரியை சொல்லலை. அதுலேயே அந்த கீதை முழுசமாக அதுக்கான அர்த்தம் கிடைச்சிடுது. நம்ம ஒரு வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வந்துடும். அந்த பலன் அன்னைக்கே கிடைக்கும். ஒரு சிலருக்கு அடுத்தது 1 மாதம் கழித்து கிடைக்கும், இல்லை 6 மாதம் கழித்து கிடைக்கும், இல்லை 6 வருஷம் கழித்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த உழைப்பை செஞ்சிட்டோம்னா அதுக்கான பலன், அந்த கடன் நம்மளை படைத்த கடவுள்கிட்ட இருக்குது. இந்த பிறவியிலேயே கிடைக்கும், இல்லாவிட்டால் அடுத்த பிறவியிலேயாவது கிடைக்கும். அதனால் தயவு செய்து மாணவ செல்வங்களே, அருமை குழந்தைகளே, சின்ன வயசில் கடவுள் இல்லைங்களா உங்களுக்கு பெரிய அருள்மழையை பொழிஞ்சிருக்கிறாரு. என்ன காரணம், எவ்வளவோ குழந்தைகள் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸு வயல் வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்தவங்களெல்லாம் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுங்கிறதுக்காக உங்களையெல்லாம் வந்து ஷூ சாக்ஸ் போட்டு யூனிஃபார்ம் போட்டு பஸ்ஸில் ஏற்றி இங்கிலீஷ் பேசுகிறத பார்க்கணுன்னு ஆசையில் வேலை செஞ்சு இவங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை எல்லாம் மனசில் உள்வாங்கி தயவு செய்து நீங்கள் நல்ல நிலைமையில் படித்து இதே மாதிரி மேடையில் வந்து நின்று பேசி கைத்தட்டு வாங்கணும். மற்றவங்களுக்கு கைத்தட்டினா மட்டும் போதாது, நமக்கும் 4 பேர் கைத்தட்டு கொடுக்கணுங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. நான் சொன்ன அந்த 4 விஷயம்தான். தயவு செய்து உங்களுக்கு இப்போ எந்த பொறுப்புகளும் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத லைஃப் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே நல்லா படிங்க. தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. சந்தேகம் இருந்த ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்காக இவ்வளோ அழகான ஆசிரியர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க. எந்த நேரமும் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவங்கள்ட்ட கேளுங்க. படிப்பில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி பெரியவங்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்க கற்றுக்கணும். அந்த ஒரு தன்மை இருந்தாலே எல்லாரும் நம்ம எல்லாத்தையும் காந்தம் போல இழுத்துடலாம், சரியா? தயவு செய்து சொல்கிறேன், நல்லா படிங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நமக்கு உடலும் உயிரும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து நம்ம சார்ந்த நம்ம தாய் தப்பனை உடல் இருந்தவங்களையும் வாழ வைக்க முடியும். அதனால் சாலையில் நடந்து போகும்போது சாலை விதியை கரெக்டாக கடைபிடிங்க. ஓரமாக போகணும். எப்படி எல்லாருமே பெற்றோர்களுமே பெரிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை 5 வயசில் வண்டி ஓட்டுது, 10 வயசில் வண்டி ஓட்டுதுன்னா அதை பற்றி சந்தோஷப்படுற நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ எதுக்கு அந்த விபரீத விளையாட்டுலாம் வேண்டாம். படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். 18 வயசுக்கு குறையாம வண்டி ஓட்டக்கூடாது. அப்படியே வண்டி ஓட்ட பழகினா கூட ரோட்டு பக்கம் வரக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உறுப்புகள் எல்லாம் இயற்கையாக கடவுள் நமக்கு கொடுத்தது. அதில் ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா கூட நம்ம காசு போட்டு வாங்க முடியாது. ஒருவேளை காசு போட்டு வாங்கக்கூடிய உறுப்பாக இருந்தால் கூட
அது கடவுள் கொடுத்த மாதிரி நமக்கு பலன் அளிக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. தயவு செய்து நீங்களும் சரி உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் சொல்லுங்க. உங்க அப்பா அண்ணா இவங்கெல்லாம் யாரும் பைக்கில் போனால் ஹெல்மெட் எல்லாம் போட்டு போக சொல்லுங்க. முடிஞ்ச வரையிலும் நீங்கள சாலையில் போகும்போது ஓரமாக பார்த்து போகணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாலை விதியை மனசில் வச்சுக்கிட்டு போகணும். ஏன்னா ஒரு உறுப்பு போயிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அதை வாங்க முடியாது. ஒரு பிள்ளைக்கு ஒரு அடிபட்டு போச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் என்ன துன்பப்படுவாங்க, அந்த பிள்ளையோட சார்ந்த சொந்த பந்தங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நமக்கு சாதாரண ஒரு முள்ளு குத்துனாலே வலிக்கிறது. ஒரு கையோ காலோ போயிடுச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், முதல்ல சொன்ன மாதிரியே ஒழுக்கம் முக்கியம், தன்னடக்கம் முக்கியம், படிப்பு கடின உழைப்பு முக்கியம், விடாமுயற்சி முக்கியம், பெரியவங்களை மதிக்கக்கூடிய தன்மை முக்கியம், நம்மளோட உயிரை பற்றின பாதுகாப்பு முக்கியம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வேற கடவுள் ஏதோ உங்களுக்கு கருணை காட்டிகிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ பிள்ளைங்க போய் வெளியில் ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, குவாரியில் வேலை செய்கிறாங்க, பிச்சை எடுக்க விட்டுடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்கள கடத்திக்கிட்டுலாம் போயிடுறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், யார் எது கொடுத்தாலும் தண்ணி கொடுத்தா கூட வாங்கி கொடுக்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸு கூட இருந்து அவங்க வாங்கி கொடுத்தா குடிங்க. யாரும் பிஸ்கட் கொடுக்குறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு தயவு செஞ்சு எங்கேயும் வாங்கிடாதீங்க. நிறைய பிள்ளைகளை கடத்திட்டு போய் கையை காலை உடச்சி பிச்சை எடுக்க விட்டுடுறாங்க, இல்லை வேறு மாநிலத்தில் கொண்டு போய் வித்துடுறாங்க. அதனால் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். படித்தா மட்டும் போதாது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற பற்றிய விழிப்புணர்வு இருக்கணும். தெரியாதவங்க யார் எது கொடுத்தாலும் தயவு செய்து வாங்காதீங்க. இப்பெல்லாம் எவ்வளவோ ஃபோர்ஜரி வேலை நடந்துட்டு இருக்குது. நான் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு அழகாக படிங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்க. உங்கள் உயிர் முக்கியம். சாலையில் எப்படி நடந்து போகணுங்கிறத பார்த்துக்கோங்க. நல்லவங்களை பார்த்து நாமளும் முன்னேறணுங்கிறத லட்சியமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.